ஹாய் குட்டீஸ், என்னடா இந்த வீடியோவில் என்ன சொல்ல வந்திருக்கான்னு பார்க்குறீங்களா? உங்களுக்காக கதை சொல்ல வந்திருக்கேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு அழகான காட்டில் முயலும் யானையும் வாழ்ந்து வந்தாங்க. முயல் எப்பயுமே எந்த மாதிரி குணம் கொண்டவன் தான், ஜாலியாக இருப்பான், எல்லாருக்கூடையும் நட்பாக பழகுவான், மரியாதையோடு நடந்துக்கிடுவான், நல்ல ஒழுக்கமாகவும் இருக்கிற முயல் தான் இவன். ஆனால் யானை அந்த மாதிரி கிடையாது. நான் தான் இந்த காட்டிலே பலமானவன் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட சொல்லிச்சு? முயல்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தது. அப்போ முயல் அப்படியா, நீ தான் இந்த காட்டில் பலமானவனா, எங்கே நிரூபின்னு சொல்லி முயல் சொல்லுது. உடனே என்ன செஞ்சிச்சு? யானை தன்னோட தும்பிக்கையால் கர்ஜிக்கவும் எல்லா மிருகங்களும் பயந்து ஓடிடுச்சு. பார்த்தியா, நான் தான் பலமானவன் அப்படின்னு சொல்லுவோம். ஹா 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 அப்படின்னு முயல் சிரிச்சுக்கிட்டே சொல்லுது. நண்பா, நீ நினைக்கிற மாதிரியே வலிமை பெருசு இல்லை, எப்பயுமே அறிவு தான் பெருசு, அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு யானைக்கிட்ட புத்திமதி சொல்லுது முயல். ஆனால் அந்த யானை திரும்பவும் என்ன செய்யுது? இல்லை, வலிமை தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், யானைக்கு எதனாலும் புத்தி பூக்கட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு, வா உன்னை கடவுள் சோதிக்க வராரு, நாளைக்கு ரெடி ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு முயல் யானையை கூட்டிகிட்டு போகுது. எங்கே கூட்டிகிட்டு போகுதுன்னா, ஒரு கிணத்துக்கிட்ட கூட்டிகிட்டு போகுது. கூட்டிகிட்டு போனால் என்ன சொல்லுது? இந்த கிணத்தை எட்டிப்பாரு, உனக்கு எல்லாமே புரியும். யானை கிணத்தை எட்டி பார்க்கும்போது என்ன தெரியும் சொல்லுங்கள் குட்டீஸ்? நம்மளோட பிம்பம் தானே தெரியும். அதே மாதிரி யானையோட பிம்பமும் தெரியுது. அதை பார்த்து யானை பயப்படுது. ஐயோ, கடவுள் என் மேலே கோபமாக இருக்காருன்னு பார்த்து பயப்படுது. அப்போ முயல் சொல்லுது, நண்பா, நீ பார்த்தது உன்னோட பிம்பம் தான், பயப்படாத அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் என்ன சொல்லுதுன்னா, நீ பிறரிடம் என்ன காண்பிக்கிறையோ அதுதான் உனக்கும் வரும், அதனால் எல்லார்கிட்டையும் அன்பாகவும் நட்பாகவும் பழகு, மரியாதையோட இரு, கர்வத்தோடு இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு புத்திமதி சொல்லுது. அப்புறம் தன்னோட தவறை உணர்ந்து முயல் கூட நண்பர்களாகிடுச்சு. முயல்கிட்ட மட்டும் நண்பர்களாக மாறல, அங்கே காட்டில் இருக்கிற எல்லா விலங்குகளும் நட்பாக பழக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் குட்டீஸ். உங்களுக்கு நிறையா ஸ்டோரி சொல்ல நான் தயாராக இருக்கேன், கேளுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். டாட்டா, பை பாய்.